என்னது டைம் இல்லையா? ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷ்யம் சுவாமி அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். டெல்லி தேர்தல் 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பிடிச்சிருக்காங்க. நம்ம எக்ஸிட் போல நம்ம பார்த்தோம், பாஜக வந்து உறுதியாக ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் தான் எல்லாரும் கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் டெல்லி அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்கும்போது பாஜக ஜெயிக்க வாய்ப்பு இல்லை, மீண்டும் ஆம் ஆத்மி தான் வர வாய்ப்பு இருக்குது. ஃபீல்டில் வந்து காங்கிரஸ் கிடையாது, பிஜேபி வர்சஸ் ஆம் ஆத்மிக்கு தான் அங்கே போட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே ஒரு விஷயத்தில் வந்து நரேட்டிவ் செட் ஆகி இப்போ பாஜக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க. அப்சல்யூட் மெஜாரிட்டி கிட்டத்தட்ட ஒரு 40+ இடங்களை வந்து ஜெயிச்சிருக்காங்க. பாஜக வெற்றி நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சியோட வெற்றி பாரதிய ஜனதா கட்சியை எதிர்பார்க்காத ஒன்று. என்ன சார் எப்படி சொல்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி நம்பித்து ஸ்லெண்டர் மெஜாரிட்டியில் வரும்னு நானும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு கிடைச்ச தரவுகள் டெல்லியில் வந்து நான் சொல்கிறது எக்ஸிட் போலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா பாஜக கண்டிப்பாக ஜெயிக்கும், ஆனால் என்ன ஒரு மெஜாரிட்டியோட ஒரு 3-4 சீட் கூட வரும் அப்படின்னு. ஆனால் இந்த தேர்தல் வந்து அது பொய்ன்னு வந்து நிரூபணம் பண்ணிடுச்சு. முதல் காரணம் என்னென்னா 13 வருட ஆண்டுகள் ஆன்டி இன்கம்பன்சி வேவ் அகெயின்ஸ்ட் கெஜ்ரிவால் ஒன்றும் மோடி இல்லை 15 வருட ஆண்டு காலம் ரூல் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது என்னென்னா கெஜ்ரிவால் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டார், டோட்டல் எக்ஸ்போஸ் ஆகிட்டார். இந்த ஊழல் வழக்குகளை வச்சு ஊழல் வழக்கு இல்லை, ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். காங்கிரஸ் கட்சியிட்ட போய் மண்டிட்டு காங்கிரஸ் கட்சியினரே நீங்கள் காங்கிரஸுக்கு உங்கள் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க, எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க, உங்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா பாஜக வந்துடும். ஏங்க ஒரு கட்சி தலைவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டாங்க அது. ஒரு கட்சி தலைவர் எங்கள் கட்சியை நம்பாமல் ஆம் ஆத்மியை நம்பாமல் காங்கிரஸ்காரங்கிட்ட போய் காங்கிரஸுக்கு ஓட்டு போடாதீங்க, எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் முதலமைச்சர் வந்தார்னா அவர் எவ்வளோ வீக்காக இருக்காருன்னு அப்போவே தெரிஞ்சு போச்சு இல்லையா? அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே சொன்னேன் கெஜ்ரிவால் காலி, க்ளீனாக சொன்னேன். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ½ அன் ஹவரில் எனக்கு யாரோ அமிச்சாங்க. நான் சொன்னேன் கெஜ்ரிவால் காலி, தேர மாட்டார்னு. ஏன்னா அவர் கட்சி மேலேயே அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் காங்கிரஸ் கட்சியோட வாக்கை வாங்கி நீங்கள் சொல்லலாம் இது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம், ஓகே பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அவர் வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போயிட்டார். முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து இது வந்து பிஜேபி ஏன் வந்ததுங்கிறதுக்கு சில நல்ல காரணங்கள் இருக்குது. டபுள் இன்ஜின் சர்க்கார், இந்த ஓராத போர் பிட்வீன் கவர்னர் அண்ட் சீஃப் மினிஸ்டர், மக்கள் அவதிப்பட்டு போயிட்டாங்க. கோர்ட்டுக்கு போக வேண்டியது, ஸ்டே ஆர்டர் வாங்க வேண்டியது, கோர்ட்டுக்கு போக வேண்டியது, ஆர்டினன்ஸ் போக வேண்டியது, அந்த ஆர்டினன்ஸ் ஸ்டாப் பண்ண வேண்டியது, திருப்பி ஹைகோர்ட்டுக்கு போக வேண்டியது, திருப்பி சுப்ரீம் கோர்ட் போக வேண்டியது, ஜனங்களுக்கு கடுப்பெடுத்து போச்சு. எல்லா விதமான காரணம். இப்போ ஒரு பில்டிங் விழுறதுக்கு ஒரு செங்கல் விழுந்துன்னா அடுத்த செங்கல் அடுத்து விடும். அந்த மாதிரி முதல் செங்கல் விழுந்தது காரணம் 13 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி வேவ். ரெண்டாவது செங்கல் விழுந்தது காரணம் டபுள் இன்ஜின் சர்க்கார் போனுங்கிறது. மூணாவது இன்ஜின் செங்கல் விழுந்தது காரணம் எப்படாப்பா இந்த போர் நிற்கும், சரி பிஜேபியாவது எடுத்து தொலைப்போம், அவங்களால வரட்டும் வந்து ரன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஷீலா தீக்ஷித் இருக்கும்போது இந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து ஸ்டேட்லேயும் காங்கிரஸ், சென்ட்ரல்லையும் காங்கிரஸ், அதனால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட எல்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ கெஜ்ரிவால் பிஜேபி வந்த பிறகு அந்த மோதல் போக்கு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு தான். ஷீலா தீக்ஷித் இருந்த பொழுது பாஜக பலம் பொருந்திய கட்சி இல்லை. ஆமாம், ஷீலா தீக்ஷித் அன்க்ரவுண்ட் குவீன் ஆஃப் டெல்லி 15 ஆண்டு காலம் ரூன் பண்ணாங்க. அவங்கள மாதிரி ஒரு சிறந்த நிர்வாகி பார்க்க முடியாது. ஊழல்கள் எல்லாம் சொல்லலாம், அது வேறு விஷயம். ஆனால் டெல்லி அவங்க கைக்குள்ளே வச்சுருந்தாங்க ஷீலா தீக்ஷித். அப்போ பாரதிய ஜனதா கட்சி வீக்காக இருந்தது, அது நல்லா கவனிக்கணும். அதற்கு பிறகு ஆம் ஆத்மி வந்த பிறகு மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி அசுர வேகத்தில் வளர்ந்தால் கூட டெல்லியை பிடிக்க முடியல. என்ன சொன்னாங்க, இந்தியாவே ஆள்ற கட்சி தலைநகர் ஆள முடியலப்பா, என்னப்பா ஊரில் வெளியூர்லலாம் பேசுகிறாங்க, உள்ளூரில் விலை போகாத கட்சிப்பா. மோடிக்கு மனசு உறுத்திட்டே இருந்தது. டெல்லியை கோட்டை விட்டோமே. பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறீங்க, அது வேறு விஷயம். பாராளுமன்ற தேர்தலில் மோடி ஜெயிச்சார். ஆனால் சட்டசபை தேர்தலில் எப்படி வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு அந்த மாதிரி ஒரு பிளாக் மார்க்கோ, அந்த மாதிரி பிளாக் மார்க் டெல்லியில் மோடிக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஓகே, இந்த வாட்டி பிரைம் மினிஸ்டர் இறங்கி ஒரு 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 விசீரணமான கேம்பெயின் பண்ணாருன்னா டெல்லியில் தான்.
அவர் வந்து ஸ்கூல் பசங்கிட்ட பேசி உங்களுக்கு வந்து படிப்பெல்லாம் வராது, உங்களுக்கு படிப்பு சொல்லித்தர மாட்டாங்க, உங்களுக்கு ஃப்யூச்சர் கிடையாது அப்படின்னு அந்த அந்த குழந்தைகள் மனது வழியாக பெற்றோர் மனதை இழுக்கடித்து. ஆனால் பிஜேபி கேம்பெயின் நல்ல கை கொடுத்தது, ஃபஸ்ட் கிளாஸ் கேம்பெயின். மோடியோட கேம்பெயின், பிஜேபி கேம்பெயின். அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்க்கிறதுக்கு அவங்க உள்ளே கொண்டு வந்தால் அண்ணா ஹசாரேட்ட கூப்பிட்டு, அண்ணா ஹசாரே எனக்கு சொல்லுங்கள். அண்ணா ஹசாரே சொன்னாங்க, எங்கிட்ட இருக்கும்போது ஒழுங்காக இருந்தான்ப்பா, இப்போ ஊழல்வாதி ஆகிட்டான், ஊழல் எதிரே மாருதி 800 வந்து பதவி ஏற்றான், இப்போ வந்து 32 லட்ச ரூபாய்க்கு கண்ணாடி மாளிகை கட்டுறான். அரவிந்த் கெஜ்ரிவாலை போட்டு கிழிச்சு எடுத்துட்டார் அண்ணா ஹசாரே. அரவிந்த் கெஜ்ரிவால் தோத்து போயிருக்காரு சார். இது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தோத்து போயிட்டாங்க, மனிஷ் சிசோடியா தோத்து போதாச்சு, கட்சியில் முக்கியத்துவம் எல்லாம் காலி. இப்போ என்ன நடக்கும்னா, இந்த தோல்வி பஞ்சாபில் எதிரொலிச்சு பஞ்சாபில் ஆட்சி கவிழறதுக்கு ரொம்ப கூடிய சீக்கிரம் அது நடக்க போகுது. பஞ்சாபில் ஆட்சி கவிழும். ஏன்னா டெல்லியை தொங்கிந்தான் பஞ்சாப் இருக்குது. டெல்லியில் இருக்கிற ஸ்ட்ரெங்த்தை வச்சா பஞ்சாபில் ஆட்சி ஓடுறது. பகவந்த் சிங் மான் ஒன்றும் பெரிய லீடர் கிடையாது. அங்கே ஒரு ரிவால்ட் வந்ததுன்னா அது மோடி பண்ணுவார், அதெல்லாம் சாமர்த்திகாரர் மோடி பண்ணுவார். அப்படி பண்ணி கவுத்து பஞ்சாபில் ஆட்சியை கவுத்து பிஜேபி ஆட்சி வருதா இல்லையா பாருங்கள், இன்னும் 3 மாதத்தில் வந்துடும். ஸோ இது டெல்லி கற்றுத்தரும் பாடங்கள் என்னென்னா, 13 ஆண்டு காலம் ஒரு ஆட்சியை தக்க வைப்பது கொண்டது ஒரு கெஜ்ரிவால் எக்ஸ்பெரிமெண்டலாக ட்ரை பண்ணார். ஓகே. ஆனால் அவர் செய்த சில தவறுகள், மதுபான கொள்கை, ஊழல், எங்கே ஒரு கேபினெட்டே அதிகாரிக்கு போச்சுங்க. இவ்வுலகத்தில் எங்கே நடக்கக்கூடிய விஷயமா அது ஒரு கேபினெட் அதிகாரியில் உட்காந்துச்சு. மனிஷ் சிசோடியா, கெஜ்ரிவால், சத்யேந்தர் ஜெயின், ஒரு கேபினெட்டே திகார் ஜெயிலில் போய் மாட்டிக்கிச்சு. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆதிஷியை சீஃப் மினிஸ்டராக போட்டிங்க, அவங்களால ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியல. ஆனால் ஆதிஷி ஜெயிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு கெஜ்ரிவாலோட அந்த நெகட்டிவ்னஸ் இல்லாமல் பார்த்துட்டாங்க. அவங்க என்ன கைபாவை பொம்மைன்னு சொன்னால் கூட அவங்க வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க ஜெயிச்சா கூட ஒன்று எதிர்கட்சி தலைவர் தான் உட்கார முடியும். ஸோ இது எதை காட்டுறதுன்னா, இது எதோட என்ன ஜோக்குன்னா, ஆர்கே புரம் போடுற தமிழர்கள் ஏரியாவில் பாரதிய ஜனதா கட்சி அமோகமாக வெற்றி பெற்றிருக்கு. இதுக்கு அண்ணாமலை, எச் ராஜெல்லாம் போய் கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டு தலைவர்கள்லாம் போய் ஒரு மூலம் முடுக்கு பாக்கி இல்லாமல் எங்கெங்கே தமிழர்கள் ஏரியாவோ அங்கெல்லாம் போய் கடுமையான பிரச்சாரம் பண்ணாங்க. அண்ணாமலைக்கு ஒரு மாபெரும் வரவேற்பு கிடைச்சிது. ஆர்கே புரத்துல எல்லாம் என்னோடய ஃப்ரெண்டு தமிழ்ச்சங்க நண்பர்கள்லாம் சொன்னாங்க, அப்பா இந்த மாதிரி ஒரு வரவேற்பு நான் பார்த்ததே இல்லைப்பா டெல்லியில். டெல்லி என்றைக்குமே தனி மனித வழிபாடு கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல்லி மக்கள் வந்து தனி மனித வழிபாடு பண்ண மாட்டாங்க. அவங்களே அந்த கொள்கையை மாற்றி அண்ணாமலை வாரி வரவேற்று அப்படியே உச்சி மோர்ந்து நீங்கள் தான் போங்க அண்ணாமலை, பிஜேபிக்கு தான் ஓட்டுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ தமிழ்நாடு ஃபேக்டர் டெல்லி தேர்தலில், ஏன்னா டெல்லியில் கணிசமான மக்கள் தமிழ் பேசும் மக்கள் இருக்காங்க. அது இல்லாமல் மத்திய அரசாங்கத்தில் என்னதான் நீங்கள் சொன்னாங்க, இன்னும் கூட தமிழ்நாடு தமிழ் மக்கள் தான் கோல வச்சுறாங்க. மத்திய அரசாங்கத்து பல்வேறு துறைகளில் கிளார்க்லேருந்து ஆஃபீஸர் வரைக்கும், ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு வரைக்கும், செக்ரட்டரி வரைக்கும், கேபினட் செக்ரட்டரி வரைக்கும் எல்லாம் தமிழ்காரங்க தான். அந்த தமிழ் ஃபேக்டர் நம்ம தமிழ்நாடு பிஜேபி போய் கேம்பெயின் பண்ணதுனால ஓரளவுக்கு கை கொடுத்தது. ஓகே. ஸோ தமிழ்நாடும் இதில் பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. இது என்னென்னா, எம்பி எலெக்ஷனில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி ஒன்றா சேர்ந்து போட்டி போட்டது, ஒரே ஒரு சீட்டு வாங்கிது. காங்கிரஸ் கேவலமாக போய் நின்றுது, அந்த ஒரு சீட்டு தோற்றுது. இப்போ இந்த தேர்தலில் ஆம் ஆத்மியை திட்டவும் முடியல, திட்டாமல் இருக்கவும் முடியல. திட்டினா என்ன சொல்லாங்க, ஏன்பா ஊழல்னு சொன்னியப்பா, ஒரு 6 மாதம் முன்னாடி கூட்டணி வச்சியப்பா, என்னப்பா அது கேள்வி கேட்பாங்க. திட்டலைன்னா எதிர்கட்சியாக பண்ண முடியாது. ஸோ இருதலை கொள்ளு எறும்பாக மாறினது காங்கிரஸ். அந்த மாதிரி ஷீணமான முறையில் காங்கிரஸோட விதி எழுதப்பட்ட விதி முதல்லேருந்தே. காங்கிரஸ் 3வது எலெக்ஷனாக ஒரு இடங்களில் கூட ஜெயிக்கல. ஒரு ஷீலா தீக்ஷித் 15 வருஷமாக ஆட்சி பண்ண ஊர் காங்கிரஸ் இவ்வளவு மோசமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களே, இல்லை சார் என்ன பண்ணுறது? டெல்லியில் வந்து காங்கிரஸ் எங்கே இருக்குன்னு தேட வேண்டிய நிலைமையில் இருக்கா என்ன? முதல் காரணம் 2ஆம் கட்ட தலைவர்கள் காங்கிரஸ் யாருமே இல்லை. டெல்லி தலைவர் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா ஒரு முக்கியமான தலைவர் செல்வ பெருந்தகை, தங்கபாலு, அவங்களாம் இருக்காங்க. திருநாவுக்கரசர். நீங்கள் குறைச்சி மதிப்பு போட முடியாது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைவர்கள் பெரிய தலைவர்கள். தங்கபாலுலாம் யூனியன் மினிஸ்டராக இருந்தார், திருநாவுக்கரசு யூனியன் மினிஸ்டராக இருந்தார், சிதம்பரம் சிதம்பரம்லாம் இருக்காங்க. டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் லீடர், லவ்லி சிங் அவரு வெளில அமிச்சிங்க, ஒரு லோக்கல் லீடர் கிடையாது.
லோக்கல் லீடர் இல்லாமல் எப்படிங்க கட்சி வளரும்? டெல்லி காங்கிரஸ் வந்து வளர்ந்த மாதிரியே எனக்கு என்னமே தெரியல. நாளுக்கு நாள் தேஞ்சு தான் வருது. ஸோ என்ன ஆகி போச்சு, லோக்கல் ஃபேஸும் இல்லை. இந்த காங்கிரஸ் தேர்தல் கூட்டணியும் வச்சு கெட்டு குட்டித்தவராக போச்சு ஆம் ஆத்மியோட. இந்த வாட்டி தேர்தலில் போட்டி போடலாமா வேணாமா, கூட்டணி வைக்கலாமா வேணாமா, அதை கடைசி நேரம் வரைக்கும் முடிவு பண்ணாமல் அது ஒரு கன்ஃபியூஷனில் போச்சு. கேம்பெயினும் ராகுல் சரியாக பண்ணல. ஓகே, ராகுல் சரியாக பண்ணல, மல்லிகார்ஜுன கார்கே தான் பண்ணார். அதெல்லாம் எடுபடலிங்க. காங்கிரஸோட பிடி கை நழுவி போய் டெல்லியிலேருந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே சார், நீங்கள் சொன்னீங்க காங்கிரஸில் வந்து லோக்கல் லீடர்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க. பாஜகவிலையும் லோக்கல் லீடர்ஸ் யாருமே இல்லை. சமீபத்தில் நடந்த எல்லா தேர்தலையுமே மோடியை மட்டுமே முன்னிறுத்தி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அது இப்போதைக்கு ஓகே, வருங்காலத்தில் ஒரு பிரச்சனையாக பாஜகவுக்கு? பாஜக பொறுத்த வரைக்கும் மோடி என்ற முகம் தான் ஓட்டு வாங்கி கொடுக்கும். பன்சூரி ஸ்வராஜுக்கெல்லாம் வந்து தலைவி தான் இல்லைங்களே. அந்த மாதிரி வந்து பர்வேஷ் வர்மாலாம் தலைவர் தான். பர்வேஷ் வர்மா வந்து சாஹிப் சிவர்மோட பையன், அவங்க அப்பா பெரிய தலைவராக இருந்திருக்கலாம். அவங்களுக்கு ஓட்டு வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா தப்பு, வராது. மோடிக்கு மட்டும்தான் ஓட்டு வரும். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ராகுல் காந்தி ஓட்டு வருதா? இல்லை, வரலையே. நீங்கள் சொல்கிற நியாயமான கூத்தாக இருந்தால் மோடிக்கு 10 ஓட்டு வந்தால் ராகுல் காந்திக்கு 5 ஓட்டு வந்து நான் சொல்லலாம், ஆமாங்க மோடிக்கு வர ஓட்டு மாதிரி ராகுல் காந்திக்கு 0 ஓட்டுனா வருது, பிரியங்கா காந்திக்கு 0 ஓட்டுனா வருது. ஸோ லோக்கல் லீடர்ஸ் பிஜேபிக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த லோக்கல் லீடர்ஸை ஜெயிக்க வைக்கிற தகுதி மோடிக்கு இருக்குது. ஓகே, தகுதி இருக்குது. இப்போ பன்சூரி ஸ்வராஜில் சுஷ்மா ஸ்வராஜோட பொண்ணு லோக்கல் லீடர். அவங்க என்ன பண்ணாங்க, அடுத்த லெவல் அப்படியே வளர்த்து விட்டாங்க. ஹர்ஷ்வர்தன் ஒருத்தர் இருந்தார். அவர் டெல்லி பாஜகவை கட்டி காத்ததில் முதலிடம் டாக்டர் ஹர்ஷ்வர்தன். அவர் கொஞ்ச நாள் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த்தாக கூட இருந்தார். டெல்லியோட மூல முடுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு அமைச்சர் அவர் ஹர்ஷ்வர்தன். அமைச்சராக இருந்தார், டெல்லி அமைச்சராக இருந்தார். ஹர்ஷ்வர்தன், பன்சூரி ஸ்வராஜ், அப்புறம் வந்து பர்வேஷ் வர்மா, இப்படிப்பட்ட லோக்கல் தலைவர்கள் டெல்லியில் இருக்காங்க. அது வந்து பாஜகவோட ஸ்ட்ரென்த்து. காங்கிரஸ் லோக்கல் தலைவர்கள் யாருமே இல்லை. ஷீலா தீக்ஷித்துக்கு அப்புறம் யாருமே இல்லை. லவ்லி சிங் இதெல்லாம் போயாச்சு. டெல்லியை ஆடுறது பஞ்சாபியர்கள், அதை மறந்துட முடியாது. டெல்லி தேர்தலில் யாருக்கு அதிக வாய்ஸ் இருக்குன்னா பஞ்சாபிகள் அதிகமான வாய்ஸ். சீக்ஸ் எல்லாம் காங்கிரஸுக்கு எதிரானவர்கள், என்றைக்குமே எதிரானவர்கள். ஏன்னா அந்த இந்திரா காந்தி படுகொலைக்கு பிறகு சீக்கியர்கள் வந்து மன்மோகன் சிங் மேலே ஒரு மரியாதை வச்சுருந்தாங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. மன்மோகன் சிங் இருந்த வரைக்கும் ஓரளவுக்கு சீக்கியர்கள் மன்மோகன் சிங் ஒரு வாக்கு போட்டாங்க. மன்மோகன் சிங் பிரதமர்லேருந்து இறங்கின உடனே சுத்தமாக காங்கிரஸை கை கழுவிட்டாங்க. சீக்கியர்கள் ஆம் ஆத்மிக்கு போட்டாலும் போடுவாங்க, பாஜகவுக்கு போட்டாலும் போடுவாங்களே தவிர காங்கிரஸ் போட மாட்டாங்க. பஞ்சாபிகளும் அதே லெவல் தான். பஞ்சாபும் காங்கிரஸ் என்னைக்கும் ஆகாது. பஞ்சாப் அப்புறம் வேறு யார் இருக்காங்க? தமிழ்காரங்களாம் பிஜேபி, தெலுங்கெல்லாம் பிஜேபி, சவுத் இந்தியன்லாம் பிஜேபி, வேறு யார் டெல்லியில் இருக்காங்க உங்களுக்கு? ஸோ காங்கிரஸோட தலைவிதி என்பது எழுதப்பட்ட முடிவாக போச்சு. அதான் ப்ராப்ளம். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக காங்கிரஸ் வந்து ரொம்ப வீக்காகிக்கிட்டே இருக்காங்களே. இதை பற்றின ஒரு நாலேஜ் வந்து காங்கிரஸுக்கு இருக்கா? ஒரு மறுபரிசீலனை பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு சுய விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன பிளானில் தான் சார் டெல்லி காங்கிரஸ் இருக்குது? எனக்கு கேட்டால் காங்கிரஸ் தலைமை சரியில்லைங்க. மல்லிகார்ஜுன கார்கே நல்ல ஒரு மனிதராக இருக்கலாம், தப்பு சொல்ல முடியாது. நல்ல ஒரு தலைவர் இல்லை. இட் டசன்ட் ஹேவ் தி லீடர்ஷிப் குவாலிட்டி. யார் தான் வரணும்? பிரியங்கா காந்தியை போடுங்க. நான் சொல்கிறேன், பிரியங்கா காந்தியை போடுங்க. அந்த அம்மா பாட்டி மாதிரி கட்சியை வழி நடத்துகிறாங்களா இல்லையா பாருங்க. சார் உத்தரப்பிரதேசத்துக்கு போனாங்க சார், அங்கேயே காங்கிரஸால் ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஒன் ஸ்வாலோ டசன்ட் மேக் எ சம்மர். ஒரு இன்சிடென்ட்னால அவங்கள வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா ராஜீவ் காந்திக்கு பிறகு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் காங்கிரஸ் பார்த்ததில்லை. சோனியா காந்தி இருந்தாங்க. ராகுல் வந்து அவர் எதுவுமே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறார். விளையாட்டு பிள்ளையா இருக்கார், இன்னும் விளையாட்டு பிள்ளையா இருக்கார். எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறார். பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் வேணாங்கிறார், அது வேணாங்கிறார், இது வேணாங்கிறார். அவர் ஒரு இன்வால்மெண்ட்டோடு செயல்பட்டுதா தெரியல. பிரியங்கா காந்தி அப்படி இல்லை. ஷீ இஸ் மோர் பேலன்ஸ்ட், நாலேஜபிள். அந்த ஒரு கரெக்டாக ஒரு பாதையில் போகக்கூடிய அளவுக்கு திறமை உள்ளவராக தோன்றார். விளையாட்டு புள்ளியா இல்லை, அங்கே பிரதர் மாதிரி விளையாட்டு புள்ளியா இல்லை. ஸோ பிரியங்கா காந்தியை முன்னிறுத்தி காங்கிரஸை வளர்த்திங்கன்னா ஓரளவுக்கு வளர்க்க முடியும். மல்லிகார்ஜுன கார்கே அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா போனி ஆகலைன்னா காங்கிரஸ் இந்தியாவிலேருந்து துடைத்தெடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. பாஜகவுடைய முதல்வர் யார் சார்? யாராக இருக்க வாய்ப்பு இருக்குது?
பர்வேஷ் வர்மாவா? பர்வேஷ் வர்மாங்கிறத விட நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பன்சூரி ஸ்வராஜ், சுஷ்மா ஸ்வராஜோட மகள். வாரிசு அரசியல், பாஜக வாரிசு அரசியல் தான், வாரிசு அரசியல் தான். ஆனால் பன்சூரி ஸ்வராஜ் சிறந்த ஒரு நீதிமான், வழக்கறிஞர். ஓகே. அவங்களால ஒரு டெல்லியை இப்போது ஆதிஷிக்கு அடுத்து ஒரு பெண் முதல்வர் போட்டால் தான் அங்கே பேலன்ஸ் வரும். ஸோ சுஷ்மா ஸ்வராஜோட மகள் என்றது இல்லாமல் பன்சூரி ஸ்வராஜ் ஒரு சிறந்த ஒரு இளைஞர், ஒரு யூத் ஐகான் ஆஃப் டெல்லி. இப்போது டெல்லி என்ன பண்ண பார்க்குறது, டெல்லி பாஜக என்ன பண்ண பார்க்குறது, இளைஞர்களை வளர்த்து விடுறது. தேஜஸ்வரியை வளர்த்து விட்ட மாதிரி நிறைய பேரை வளர்த்து விடுறது. ஸோ பன்சூரி ஸ்வராஜும் அந்த மாதிரி வளர்ந்து முதலமைச்சராக வரலாம். இல்லைன்னா கடைசி ரேஸில் வந்து பர்வேஷ் வர்மா வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பர்வேஷ் வர்மா ஒன்றும் குறைஞ்சவர் இல்லை, அவர் அதுவும் இதுவும் வாரிசு, அதுவும் வாரிசு தான். ஓகே. சாகிப் சிங் வர்மாவோட பையன். ஸோ வாரிசுங்கிறது இனிமேல் பேச்சு எடுத்து இந்தியாவில் எடுபடுன்றது நான் தோணல. சார், அடுத்து பீகார் தேர்தல் வரப்போகுது. பட்ஜெட் சமீபத்தில் தான் போட்டாங்க, இது பீகாருக்கான பட்ஜெட். ஏன்னா வந்து பீகார் தேர்தல் வரப்போகுது, அதுக்காக பட்ஜெட்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனும் நாட்கள் நெருங்கிக்கிட்டு இருக்கு. என்ன சார் பிளான் வச்சுருக்காங்க பாஜக? டெல்லியில் கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷம் கழித்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க பாஜக. அதே மாதிரியான திட்டத்தோடு தான் பீகாரையும் வெஸ்ட் பெங்காலையும் பாஜக பார்க்குறாங்களா என்ன? இந்த டில்ட்டிங் பாயிண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. டெல்லியில் பாஜக ஜெயிச்சது டில்ட்டிங் பாயிண்ட்டு மத்திய அரசாங்கத்தோட பட்ஜெட் தான். கரெக்டாக பட்ஜெட்டுக்கு தேர்தல் முன்னாடி வந்தது. 12 லட்சம் வரைக்கும் வரி கிடையாது போட்டு எல்லாருக்கும் காமன் மேன். ஆம் ஆத்மிங்கிறது காமன் மேன் பார்ட்டிங்கிறது போய் பாரதிய ஜனதா கட்சி காமன் மேன் பார்ட்டின்னு ஆகிடுது. இப்போது 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது, 1 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. ஸோ 1 லட்சம் கோடி அரசுக்கு நஷ்டமானாலும் பரவாயில்ல, ஏழைங்களுக்கு நிறைய உதவி பண்ணணும் அப்படின்ற பாயிண்டில் அது ஜிஎஸ்டி மூலமாக கவர்மெண்ட் ஜிஎஸ்டி மூலமாக கவர்மெண்ட் ஆனால் கொடுக்குற மாதிரி கொடுத்து வாங்கிற மாதிரி வாங்கிக்கிறாங்க. அது வேறு விஷயம். இந்த 1 லட்சம் ரூபாய் மாதத்துக்கு இருந்தால் வரி கிடையாது என்பது ஒரு அட்ராக்டிவ் ஸ்கீம். அந்த ஸ்கீமில் வந்து பிஜேபி அப்படி ஸ்கோர் பண்ணிது டெல்லியிலனா கரெக்ட். ஏன்னா டெல்லி தேர்தலுக்கு முன்னாடி அது கேட்டால் பீகார் தேர்தல், யூபி தேர்தல் நாங்கள் ஒன்றும் கிடையாது. டெல்லி தேர்தல் நான் சொல்லுவேன், டெல்லி தேர்தலில் ஒரு ஸ்விங், ஒரு டில்ட் ஆனது காரணமே மத்திய பட்ஜெட் தான். என்னோட நெருங்கிய நண்பர்கள் பொருளாதார நிபுணர்கள் சொன்னதுனா கரெக்டாக டெல்லி எலெக்ஷன் முன்னாடி அடிச்சிட்டாங்க அப்படின்னு. அது ஒன்று. இப்போ அடுத்தது வெஸ்ட் பெங்கால்லையும் பீகார்லையும் தேர்தல் வரப்போகிறது. காங்கிரஸ் 2 மாநிலத்திலையுமே புவராக இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் கேட்கவே வேணாம், தேடணும். பீகாரில் வந்து தேஜஸ்வி அது பின்னாடி ஒட்டின்னு இருக்குது, ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி. ஸோ பெருசாக ஒன்றும் காங்கிரஸ் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பீகாரில் திருப்பி நிதிஷ்குமார் வருவாரா? வாய்ப்பு அதிகம். ஏன்னா மோடி இந்த வாட்டி என்ன பண்ண போகிறார், 50-50 கொடுக்க போகிறார். 50% பிஜேபி, 50% நிதிஷ்குமார். லாஸ்ட் டைம் அதே தான் பண்ணாங்க. பாஜக எங்களுடைய டென்யூரை கொடுங்கன்னு கேட்டாங்க. தேஜஸ்வி யாதவ் கூட கூட்டணி வச்சு மீண்டும் பீகாருடைய முதல்வராக நிதிஷ் வந்தார். நிதிஷ்க்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் பிரச்சனை, மறுபடியும் பாஜகவோட கூட்டணி வச்சு சிஎம் ஆயிட்டாரு நிதிஷ்குமார். பல்டிகுமார் சார், பல்டிகுமார் நிதிஷ்குமாரை பாரதிய ஜனதா கட்சி பகிச்சிக்காது. என்ன காரணம்? மத்திய அரசாங்கத்தில் பெரும் பங்கு வகிக்கிறது நிதிஷ்குமார். நிதிஷ்குமாரோட தயவு இல்லாமல் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பண்ண முடியாது. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் தான் இரு பெரும் பில்லர்கள், தாங்கி நிற்கும் பில்லர்கள். ஸோ நிதிஷ்குமாரை வீட்டுக்கு அமைச்சிட்டு பீகாரில் பிஜேபி சீஃப் மினிஸ்டர் போடுவாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்க தயாராக இல்லை. பாஜக பண்ண மாட்டாங்க, அந்த தப்பை பண்ண மாட்டாங்க. பண்ணால் அவர் பல்டிகுமார் வச்சு போயிட்டே இருப்பார். சந்திரபாபு நாயுடுவாது லாயலிஸ்ட்டு, பல்டிகுமார் அப்படியே மாறிடுவார். ஆட்சிக்கு வந்துடும், கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்துடும். அதனால் நிதிஷ்குமாரை சந்தோஷப்படுத்துறதுக்கு நிதிஷ்குமாரை நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி தான் தேர்தலை சந்திக்க போகிறது. சரி, துணை முதலமைச்சர்லாம் ஒரு வழக்கம் போல் ஒரு பிஜேபியை போடலாம். வெஸ்ட் பெங்காலில் 15 ஆண்டு காலம் மம்தா பானர்ஜி ரூல் பண்ணிட்டாங்க, அன்கிரவுண்ட் குவீன். அடுத்த 20 ஆண்டுகள் ஆளுவாங்களா? அவங்க ஒன்றும் ஜோதிபாசு இல்லை, அவங்க ஒன்றும் புத்ததேவ் பட்டாச்சாரியா இல்லை. ஜோதிபாசில் 25 நிமிஷம் ஆடினாங்க, அது ஒரு காலம். அந்த காலம்லாம் போச்சு. கண்டிப்பாக மேற்கு வங்காளத்தில் ஆட்சி மாற்றம் நடைபெறும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. யார் அடுத்த ஆட்சியை பிடிப்பாங்க? காங்கிரஸா? பூத கண்ணாடியை வச்சு தேட வேண்டியிருக்கேன். காங்கிரஸில் யாருமே இல்லையே. ஏங்க ஒரு காலத்து சித்தார்த்த சங்கர் ரேல இருந்த மாநிலங்க அது. காங்கிரஸோட ஆளுமைகள், இந்தியாவே ஆளுன்ற காங்கிரஸ் ஆளுமைகள் இந்த சித்தார்த்த சங்கரை போன்ற ரே போன்ற இருந்த மாநிலம்.
இப்போ காங்கிரஸில் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு துர்பாங்கிய நிலைமையில் இருக்குது. கம்யூனிஸ்டும் அங்க ரொம்ப வீக்கா கம்யூனிஸ்ட் சுத்தமாக காலி, ரொம்ப 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 வீக்காக இருக்குது வெஸ்ட் பெங்காலில். அடுத்தது பாஜக நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்து ஒரு வியூகத்தை அமைச்சு ஒரு போராட்டத்தில் ஒரு சக்கர வியூகம் மாதிரி இறங்குனீங்கன்னா ஆட்சியை பிடிக்கிறது நல்ல வாய்ப்பு இருக்குது. பீகாரில் வந்து கூட்டணி ஆட்சி தான், அது முதலமைச்சர் நிதிஷ்குமார் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ வரப்போகிற தேர்தல் பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால் தான் இப்போ குரூஷியல் தேர்தலாக பார்க்கப்படுகிறது. சார் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க குறிப்பாக ஆம் ஆத்மியால் தான் இங்கே டெல்லியால் தான் வந்து பஞ்சாப் அரசாங்கம் போய்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. இங்கே டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி தோத்தாச்சு, பஞ்சாபில் அவங்க ஆட்சியில் இருக்காங்க. எப்படி வந்து பஞ்சாபில் ஆட்சியை கவிழ்த்து பாஜக ஆட்சிக்கு வர முடியுங்கிற ஒரு கேள்வியே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இது சாத்தியமா? எப்படி மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே ஆட்சி போச்சு, அது குதிரை மகாராஷ்டிரா எப்படி ஆட்சி போச்சு உடைச்சாங்க சார். அதுதான் பிஜேபி பண்ண போகுது. அவங்களுக்கு பஞ்சாப் கண்ணை உறுத்திட்டே இருக்குது. தமிழ்நாடு கூட அவங்களுக்கு கண்ணை உறுத்தலை, கேரளா கூட தன்னை உறுத்தலை, பக்கத்துலேயே இருக்குங்கிறது பக்கத்தில் இருக்கு, டெல்லி பக்கத்தில் கண்ணை உறுத்திட்டே இருக்கு. பஞ்சாப் கைவிட்டு போச்சே கைவிட்டு போச்சே கைவிட்டு போச்சேன்னு இத்தனை நாளாக ஆம் ஆத்மி சார்ந்து இருந்த ஒரு முதல்வர் தான் பகவந்த் சிங் மான். இப்போ ஆம் ஆத்மியே துடை தெரியப்பட்டது. அடுத்தது பகவந்த் சிங் மான் கட்சிகளை விலை கொடுத்து வாங்குறது எவ்வளோ நேரம் போகுது. இதெல்லாம் அமித்ஷா நல்லா பண்ணுவார், அதெல்லாம் திறமையானவர் அவர். எப்படி கட்சியை உடைக்கணும், எப்படி விலைக்கு வாங்கணும், எப்படி குதிரை பேரை பண்ணணும், எப்படி ஒரு டம்மி சீஃப் மினிஸ்டர் போடணும். நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு 3 மாதத்தில் பஞ்சாபில் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வரும். இது உண்மையாக இது தவறு இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எங்கிட்ட பதில் இல்லை. அரசியலில் எல்லாம் சகஜமாப்பான்ற மாதிரி அதுவும் அமித்ஷாட்ட பொறுத்தவரைக்கும் எல்லாம் சகஜம் பாரு. அவர் மோடியாவது கொஞ்சம் மனசாட்சிக்கு பயப்படுவார், அமித்ஷா மனசாட்சி பயப்படவே மாட்டார். அவருக்கு வேணுங்கிற ரூட்டில் அவருக்கு என்ன வேணுமோ அந்த இலக்கை அடையாமல் அவர் விட மாட்டார். எப்படி சிதம்பரத்தை தூக்கி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா திகாரில் வச்சாரோ அதே மாதிரி இதையும் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஆம் ஆத்மி மேலே கடும் கோபத்தில் இருக்காங்க அவங்க. ஏன்னா ஆம் ஆத்மிங்கிறது ஒரு தான் மாதிரி ஆகிப்போச்சு. டெல்லியில் அவங்க ஆட்சிக்கு வர விடாமல் 13 வருஷ காலம் இருந்தாங்க. இன்னும் 5 வருஷம் பாரதிய ஜனதா கட்சி வந்துடும், கட்சியை வளர்த்துக்கும். மகாராஷ்டிராவில் எப்படி உத்தவ் தாக்கரேவை எப்படி வளர்ச்சி எடுத்து தொடச்சி போட்டு ஒரு கட்சியை உருவாக்கி ஷிண்டே உருவாக்குனாங்களோ அதே மாதிரி பஞ்சாபில் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. ஓகே சார், பார்க்கலாம் சார். குறிப்பாக டெல்லி அரசியலை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க, எப்படி வந்து பாஜக ஜெயிச்சாங்கிற காரணத்தையும் ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் நேரம் குறித்து பேசியமைக்கு நன்றி சுவாமி சார். நன்றி, தேங்க்யூ.